ஒரு 5 லட்ச ரூபா முன்பணம் இருந்து பேலன்ஸ் உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 2 சைடு ரோடு இருக்கிற மாதிரியான கார்னர் சைட்ல கட்டியிருக்கக்கூடிய வீடு கோயம்புத்தூர்ல வாங்கிக்கலாம். கோயம்புத்தூர்ல நிறைய இடத்துல 2 சென்ட் இடம் வாங்குற விலை விட கம்மியான விலைங்க. இந்த வீட்டோட விலை வந்து 38 லட்ச ரூபாய்க்கு தனி வீடு வாங்கிக்கலாம் வித் இன்டி ஒர்க்ஸோட. வீடு வந்து வடக்கு மேற்கு பார்த்த மாதிரியான கார்னர் சைட்டு 2.5 சென்ட் லேண்ட் ஏரியால 902 ஸ்கொயர் ஃபீட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல கட்டியிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு. கார்னர் சைட்ல பண்ணிருக்கனால ரோட்டோட 2 சைடுமே பாத்தீங்கன்னா கார்டன் ஸ்பேஸ் வந்து இவங்களே செட் பண்ணிருக்காங்க. நல்லா கிரீனரியா பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டில் கட்டியிருக்கக்கூடிய வீடுங்கிறனால வழக்கமாக வீட்டுக்குள்ளே கிடைக்கக்கூடிய வெளிச்சம் காற்றோட்டத்தை விட இந்த மாதிரியான கார்னர் சைட்டில் கட்டியிருக்கக்கூடிய வீடுகளில் அதிகமாகவே கிடைக்கும். இந்த வீடு நல்ல வெளிச்சமாகவும் இருக்குங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைன் ஒர்க்ஸோட ரெடி பண்ணியிருக்கிறாங்க. டார்க் ப்ரௌனு சாண்டில் ஒயிட் கலர் காம்பினேஷனில் லைட் ஒர்க்ஸ் கிளாஸ் ஒர்க்ஸோட வந்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சிஎன்சி கட் டிசைன்ஸோட என்ட்ரன்ஸில் ஒரு ஹெவியான மெட்டல் கேட் இருக்குது. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு 5 சீட்டர் காரை வந்து தாராளமாக நிறுத்திட்டு 2 வீலர் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட அளவு 14க்கு 15. இங்கேயே நமக்கு ஜனமூலில் போர்வெல் வாட்டர் சம்ப்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே செக்குடு பேட்டர்ல பார்க்கிங் டெயில்ஸ், அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி சாண்டில் கலர் டோன்ல வாலுக்கு ஃபுல்லாமே சராமி டெயில்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் நமக்கு டெரஸ் போறதுக்கான ஸ்டார்கேஸ் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய செட் பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. வீட்டை சுற்றியுமே நமக்கு செட் பேக் ஸ்பேஸ் இருக்கு. வீட்டோட மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்ச் டோரு கிளாஸான ஃபினிஷிங்ல பாலிஷிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்தோம்னா 11க்கு 16 அளவில் நல்ல ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல பார்த்தீங்கன்னா ஜன்னல் இருக்கு. அந்த சைடு இருக்கக்கூடிய ஜன்னல் வந்து நல்லா ஃப்ரெஞ்ச் டைப்ல அமைச்சிருக்கக்கூடிய ஜன்னலாக பிளான் பண்ணியிருக்காங்க. கார்னர்ஸ்ல எல்லாமே ஸ்பாட் லைட்டு, ஃப்ளோரிங் ஃபுல்லாமே நல்லா கிளாஸான டெயில் ஒர்க்கு, அதுக்கேற்ற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கோட வந்து லிவிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. லிவிங் ஏரியாலே நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு தனி பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ட்ரெடிஷனல் டைப்ல வந்து பூஜா ரூமோட டோரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா போட்டோஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்பேஸ் இருக்கு. அடுத்து வந்து நம்ம வீட்டோட கிச்சனை பார்த்தலாம். வாஸ்துப்படி வீட்டோட அக்னி மூலையில் கிச்சன் அமைஞ்சிருக்கு. மாடுலர் கிச்சனா ரெடி பண்ணியிருக்காங்க. 8க்கு 11 அளவில் அமைஞ்சிருக்கு. கிச்சனை பொறுத்த வரைக்கும் அலுமினியம் மெட்டீரியல் நல்ல கிளாஸியான ஃபினிஷிங்ல ஸ்டோரேஜுக்கான கேபினெட் ஒர்க் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு எல் டைப் கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஃபுல்லாமே இந்த கேபினெட் ஒர்க்ஸ் இருக்கு. அது போக எல் டைப்ல அமைச்சிருக்கக்கூடிய லாஃப்ட்லயும் வந்து கம்ப்ளீட்டா கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான டைல் ஒர்க்கா சூஸ் பண்ணி 2 இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட பெட்ரூமை பார்த்தோம்னா இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்கு. இது வந்து வீட்டோட கன்னிமூலையில் வாஸ்துப்படி அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூமோட டோருக்கு இந்த மாதிரியான டிசைன்ல இருக்கிற மாதிரியான உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. 10க்கு 11 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூமா ரெடி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்குது. பொதுவாக இந்த கார்னர் சைட்ல வீடு வாங்குறது தான் ஒரு அட்வான்டேஜ். நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் இருக்கு. அந்த இடத்துல வால் ஷெல்ஃப் செஞ்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான லாஃப்ட் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர் வந்து பிவிசி டோர் வந்து உட்டன் ஃபினிஷிங்ல அமைஞ்சிருக்கு. 4க்கு 8 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் எடுத்து வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் என்ன செராமிக் டைல்ஸ்ல பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 2வது பெட்ரூமை பார்த்தலாம். இந்த பெட்ரூமுக்கு அப்படியே பேரலா பூஜைக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த 2வது பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10க்கு 10 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். இது வந்து நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனோட அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம் தான். ஏன்னா அந்த சைடு ரோடு தான் இருக்கு. இங்கே நீங்க பார்க்கக்கூடிய இந்த லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் வந்து லைஃப் லாங் இப்படியே தான் இருக்கும். இந்த வெளிச்சம் வந்து எப்பவுமே கிடைக்கும். இங்கே நமக்கு ஸ்டோரேஜ் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கு. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 4க்கு 10 அளவில் அமைஞ்சிருக்கு. நல்ல லென்த் அமைச்சிருக்கனால ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற மாதிரியான செப்பரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். சாண்ட்ரோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உண்மையாக தான் மாட்டி கொடுப்பாங்க. டைல் ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கு. அடுத்து நம்ம வந்து வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் யூட்டிலிட்டி ஏரியா எல்லாமே நம்ம பார்த்தலாம். நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும் போதே ரைட் சைடில் வந்து டெரஸ் பார்க்காக கொடுத்துருக்கூடிய அந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான பொசிஷனோட ஒரு யூட்டிலிட்டிக்கான ஏரியா கொடுத்துருக்காங்க. அது போக இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் இன்வெர்டர் வச்சுக்கலாம். அதுக்கான பொசிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 5க்கு 6 அளவில் இந்தியன் ஸ்டைல் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் ஃப்ளோரிங் வாலுக்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவுட்டரில் ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்கனால ஃபியூச்சர்லையுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு போர்ஷன் கூட அழகாக நம்ம மேலே எடுத்துக்கலாம். ரெண்டல் பர்பஸாக கூட இந்த வீட்டை மாற்றிக்கலாம். இல்லை ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கீங்கன்னா கீழே ஒரு போர்ஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டு மேலே ஒரு போர்ஷனில் நம்ம வீடு கட்டி குடி வந்துக்கலாம். அந்த மாதிரியான பர்பஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மல்டி பர்பஸாக மாற்றிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா கிட்ட தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட வந்து 38 லட்ச ரூபாங்க நெகோஷியபிள் ப்ரைஸ். இந்த வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடு வந்து கோயம்புத்தூரில் அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய ரோட்டில் பொகலூரில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குங்க. இந்த வீட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.